காலமே எழும்புனதும் நேற்றுக்கு ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருந்த ப்ளவுஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட ஸ்கேலப் டிசைன் வீடியோ கிஃப்டிஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூத்தி ரெடி பண்ணுறதுக்காக நேற்றுக்கே ஸ்டீல் கட் போர்ட்ஸு டேட்ஸ் எல்லாமே நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஸ்மூத்தி மாதிரி அடித்து குடிச்சிருந்தேன். பாதி ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்துருந்தேன். காலமே அச்சுவங்க ரெடி பண்ணியாச்சு. அச்சுக்குட்டிக்கு சின்னதாக ஒரு மணி கொண்டையும் கட்டி கொடுத்து விட்டுருந்தேன். அது கொஞ்சம் நேரத்துக்கு தான், அழகாக அவங்க சாப்பிட்டு முடித்தாங்க. ஸோ கிஃப்டி குட்டிக்கு ரெட்டை கொம்பு கட்டி கொடுத்துருந்தேன். ஸ்கூலுக்கு கொண்டு விட்டாச்சு. இன்றைக்கி நேரமாக பிள்ளை குட்டி போயிருந்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பி. என்ன பார்த்ததும் பிடி மிஸ்ஸுக்கே சிரி, ஏன்னா இன்றைக்கி நேரமாக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக பாயின்னு சொல்லிவிட்டு பிள்ளை குட்டி போயாச்சு. அப்புறமா ஸ்கின் வந்து கொஞ்சம் எனக்கு டல்லான மாதிரி இருந்து, ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். இது வேணும்னா நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் என்ன தேய்ச்சிருக்கேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணப்போ என்னோடய ஹேர் க்ரோத் அதிகமாக இருந்துச்சு, ஹேர் ஃபால் கம்மியாச்சு. தென் ஸ்கின்னில் இருந்த பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு. பிம்பிள்ஸுக்கு மார்க்கிங் கூட போயிருந்து. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து. ஆயில் ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதும் இந்த பெனிஃபிட் எல்லாம் உண்டு. ஸோ முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க ஆயில் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். நீங்கள் டயட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மத்தியானம் நல்ல தூக்கம் வரும். ஸோ அந்த டைமில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரிக்கிட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது முடிச்சு டின்னருக்கு வாட்டர் மெலனோட நடத்தியாச்சு. வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது.